மணி நேரமே ஆன ஒரு பச்சை குழந்தை. அந்த குழந்தை ஒரு ரோட்டு ஓரமா இருக்கிறத நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட அந்த மனநிலை எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பார்த்தா நம்ம மனநிலை ரொம்பவே பதறி போகும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் வந்துட்டு சமீபத்துல நடந்திருக்கு. மதுராந்தகம் பக்கத்துல சாலை ஓரமா ஒரு பச்சை குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமே ஆகி இருக்கும். இப்ப காலையில பாத்தீங்கன்னா 9 மணி அளவுல வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வந்துட்டு இந்த சாலை ஓரமா இருக்கு. நல்ல வேலை அந்த ஒரு குழந்தை எந்த ஒரு மிருகத்துக்கிட்டமும் கிடைக்காம ஒரு திருநங்கை கிட்ட கிடைச்சிருக்கு. பாருங்க, அப்ப அந்த அம்மாவோட நிலைமை எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. அந்த குழந்தையோட ஆயுள் கெட்டி நினைக்கிறேன். அதனாலதான் அது பாதுகாப்பா ஒருத்தர்கிட்ட கிடைச்சிருக்கு. இதுவே வேற ஒரு விலங்கு கிட்ட கிடைச்சிருந்தா ஒருவேளை அங்க பாம்பு கொத்தி இருக்கலாம், நாய் கடிச்சிருக்கலாம், குரங்குகள் வந்திருக்கலாம். ஆனா அந்த குழந்தை ஒரு திருநங்கை அம்மா கிட்ட கிடைச்சிருக்கு. அந்த அம்மா அந்த குழந்தைய எடுத்து உடனே வந்துட்டு எங்க தகவல் சொல்லணுமோ மருத்துவமனைக்கு, காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்றாங்க. உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வராங்க. அந்த குழந்தைய வந்துட்டு எடுத்து பாக்குறாங்க. சொல்றாங்க அவங்க இப்பதான் பிறந்திருக்கு, இன்னைக்கு காலையில தான் இந்த குழந்தை பிறந்திருக்கும். பச்சை குழந்தை, இன்னும் சரியா அந்த கிளீனிங் ப்ராசஸ் கூட முடிக்கலையா. எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க அப்ப அந்த ஒரு மனநிலை? உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் அந்த குழந்தைய வச்சுட்டு போயிருப்பாங்களா? கண்டிப்பா இருக்காது. ஏதோ ஒரு குற்ற உணர்வு கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா ஏன் அப்படி செய்யணும்? பெண் குழந்தை, முக்கியமா சொல்ல போனா அது ஒரு பெண் குழந்தை. ஒருவேளை பெண் குழந்தை அப்படின்ற காரணத்துக்காக அந்த குழந்தைய விட்டுட்டு போயிருப்பாங்களா? ஏன் ஒரு பெண் குழந்தைய எக்ஸ்ட்ரா ஒரு பெண் குழந்தை பிறந்தா அதை வளர்க்கறது அவ்வளோ கஷ்டமா? ஒருவேளை அந்த குழந்தை வளர்ந்து மிக பெரிய ஒரு ஆளா ஆகி இருக்கலாமே. ஏன் அந்த குழந்தைய நம்ம வளர்த்திருக்கலாமே. எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமா தான் ஒரு பெண் ஒரு குழந்தைய பெத்துக்கிறாங்க. அது ரொம்ப சுலபமான விஷயமே கிடையாது. ஆனா அதை விட பெரிய கஷ்டம் அந்த குழந்தைய விடுறதுதான். எவ்வளவு போராடலாமே. இந்த காலத்துல ஆணும் பெண்ணும் சமம் தானே. அந்த அம்மா போராடி இருக்கலாம். ஒருவேளை அந்த அம்மாவுக்கு பின்புலங்கள் எப்படி இருக்கோ தெரியல. ஏன்னா அந்த அம்மா ரொம்ப சந்தோஷத்தோட அந்த குழந்தைய வச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க. இதுல யாரு சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரியல. ஆனா அரசாங்கம் உடனடியா அந்த குழந்தையோட பெற்றோர் யாருன்றத விசாரிக்கணும். விசாரிச்சு ஒருவேளை அவங்க வீட்லயோ அந்த பெண்மணியோ எதுக்காகவோ பயந்தாங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலைய என்னன்னு அறிஞ்சு அந்த ப்ராப்ளத்தை நிவர்த்தி பண்ணிட்டு அந்த குழந்தைய அவங்க வளர்க்கணும். ஒருவேளை அவங்கள கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா நிச்சயமா சொல்றேன், நம்மளோட பிரேயர்ஸால அந்த ஒரு பெண் குழந்தை வருங்காலத்துல மிகப்பெரிய ஒரு சாதனையாளரா கண்டிப்பா ஆகணும். அந்த குழந்தை வளர்ந்ததுன்னா, பிறந்த உடனே அந்த குழந்தைய சாலையோரத்துல வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தை எப்படி சந்தோஷமா வளரும்? ஒருவேளை அந்த குழந்தைய வளர்க்கிறவங்க யாரு, அவங்கள சார்ந்து அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யோசிக்க மாட்டாங்களா? எதற்காக அந்த குழந்தைய எடுத்துட்டு அந்த சாலையோரத்துல போடணும்? இந்த மாதிரியான சம்பவங்கள் மாசத்துக்கு 1 வந்துகிட்டே தாங்க இருக்கு. குப்பை தொட்டில குழந்தை அழறது, குப்பையில குழந்தை அழறது. அந்த திருநங்கை சொல்லும் போது அவங்க எவ்வளவு ஒரு கஷ்டத்தோட சொன்னாங்க தெரியுங்களா? நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க நியூஸ். இங்கதான்ப்பா இருந்தது இந்த குழந்தை, நாய் இருக்கு இந்த ஏரியாவுல. பாருங்க, கடவுள் ஆனா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு அனுகிரகத்தை கொடுத்துருக்காரு இல்லைங்களா? ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. வாழ்க்கை போராடினாதான் ஜெயிக்க முடியும். இப்போ அந்த குழந்தை வளர்றதுக்கு எவ்வளோ போராட வேண்டியதா இருக்கு, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நம்ம வேண்டாம் தூக்கி போடுற ஒரு பொருள் மிகப்பெரிய வைரமாவோ பிளாட்டினமாவோ தங்கமாவோ மின்ன போகுதுன்னு அர்த்தம். எதையுமே அலட்சியமா எடுத்துக்காதீங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா நம்ம எல்லாரும் மனதிலையோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.